கோவை மருதமலை அருகே உயிரிழந்த பெண் யானையின் வயிற்றில் குட்டி இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உடல்நல பாதிக்கப்பட்டிருந்த பெண் யானை 4 நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த நிலையில் இந்த உயிரிழந்த யானையின் வயிற்றில் குட்டி யானை இருந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், என்ன விவரம்? ஆனந்தி, கடந்த 17ஆம் தேதி மருதமலை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதி அருகே குட்டி யானையுடன் தாய் யானை ஒன்று படுத்து கிடந்து எந்திரிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து அன்றைய தினம் இரவு முதலே வனத்துறையினர் முழுவதும் அந்த யானை மற்றும் குட்டியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து அதற்கான தீவிர சிகிச்சை வழங்கி கொண்டிருந்தனர். அடுத்த நாளில் பார்த்தோம் என்றால் குட்டி யானை, அதாவது தாயுடன் இருந்த அந்த குட்டி யானை அங்கிருந்து தப்பி வெளியே கூட்டத்திற்குள் சென்று விட்டது. இதனை அடுத்து சிகிச்சை அளிப்பதற்காக 2 கும்கி யானைகள் உதவியுடன் தொடர்ச்சியாக இந்த பெண் யானைக்கு நரம்பு வழியாக ஊசி செலுத்துவது, பழங்கள் கொடுப்பது, களி உள்ளிட்டவை கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளானது அவற்றுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. மருத்துவ குழுவினரும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு மருதமலையில் முகாமிட்டு யானைக்கு தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் யானைக்கு ஹைட்ரோதெரபி என்கின்ற ஒரு சிகிச்சை முறையும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் யானை சாணத்தை வெளியிட்ட போது அதில் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பதும் தெரிய வந்தது. இவ்வாறான சூழலில் பார்த்தோம் என்றால் நேற்று மதியம் 3:45 மணி அளவில் யானை திடீரென உயிரிழந்து விட்டது என்கின்ற ஒரு தகவலை வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர். முதற்கட்டமாக யானை உயிரிழந்ததுக்கான காரணம் என்னவென்று கேட்டபோது மேசிவ் ஹார்ட் அட்டாக், அதாவது திடீரென அதிகப்படியான இதய பாதிப்பு காரணமாக யானை உயிரிழந்திருக்கலாம். இருப்பினும் யானையின் உயிரிழப்புக்கான காரணம் உடற்கூறாய்வுக்கு பிறகே தெரிய வரும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தனர். இன்று காலையில் உடற்கூறாய்வினை வனத்துறையினர் மேற்கொண்டிருந்த நிலையில் யானையின் வயிற்றுக்குள் ஒரு குட்டி ஆண் யானை இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் இந்த பெண் யானை உயிரிழந்ததுக்கான காரணம் அதிக அளவிலான பிளாஸ்டிக் கழிவுகளா அல்லது வயிற்றுக்குள் இருந்த இந்த குட்டி யானைக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வயிற்றுக்குள் குட்டி யானை இறந்ததன் காரணமாக தாய் யானை இறந்ததா உள்ளிட்ட விவரங்கள் இனிதான் தெரிய வரும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் ஏற்கனவே ஒரு குட்டி யானை தாயை பிரிந்து தவித்து சென்ற நிலையில் வயிற்றுக்குள்ளும் ஒரு ஆண் குட்டி யானை இருந்தது மிகுந்த வேதனை அளிக்கும் விதமாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.